அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பல பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று வழி தவறியோருக்கு முன்னுரிமை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவுடைய போதனையில் வழி தவறியோருக்கு முன்னுரிமை என்பதை ஒரு கொள்கையாக நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள இறைமொழிகளில் இயேசு தன் 12 திருத்தூதர்களை நற்செய்தி அறிவிப்பதற்காக அனுப்புகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், 10:6 நாம் வாசிக்கிறோம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடையே செல்லுங்கள். ஆடுகளை பற்றி இயேசு இன்னொரு உவமையை சொல்லியிருக்கிறார். அதை நாம் இங்கே வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 12-13 இறைமொழியில் நாம் வாசிக்கிறோம், காணாமல் போன ஆடு. அந்த ஆயர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஆகவே இங்கும் அந்த வழி தவறிய ஆடு, வழி தவறிய ஆடுகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்முடைய பங்குகளில் வழி தவறிய ஆடுகள் இருக்கின்றன. பல கத்தோலிக்கர்கள் வழி தவறி திசை மாறி போய்விடுகிறார்கள். கத்தோலிக்க துறவியினுடைய நம்பிக்கைகள், வழிபாடுகள், செயல்பாடுகளை விட்டு பிரிந்து வேறு சபைகளுக்கு அல்லது இறை நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். அவர்கள்தான் வழி தவறிய ஆடுகள். வழி தவறிய ஆடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது இயேசுவின் ஒரு பார்வையாக இருக்கிறது. எனவே இன்று நம்முடைய குடும்பங்களில் வழி தவறிய ஆடுகள், நம்முடைய பங்குகளில் வழி தவறிய ஆடுகள், நம்முடைய மறை மாவட்டங்களில் வழி தவறிய ஆடுகள். இந்த ஆடுகளை நாம் ஆய்வு செய்து பார்த்து அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவர்களை முதலில் சந்திக்க வேண்டும். அவர்களை மீட்டெடுப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது இயேசுவின் பார்வையாக, இயேசுவின் போதனையாக, இயேசுவின் வழிகாட்டுதலாக இருக்கிறது. இயேசுவின் இந்த ஆளுமை செய்தியை நாம் உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு வழி தவறியவர்களுக்கு நம் வாழ்வில் முன்னுரிமை கொடுப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.